போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? நாகரீகம் புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? தீர்ந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்? வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மாசிலா
உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாசில்லா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே கண்ணிலே நின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்தன் மீதிலே நெஞ்சிலே நீங்கிடாது பொங்கும் இன்பமே நெஞ்சிலே நீங்கிடாது பொங்கும் இன்பமே கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே உனது ரூபமே இன்னும் கண்ணில் ஆடுதே உனது ரூபமே உள்ளம் தன்னில் ஆடுதே அன்பினாலே ஒன்று சேர்ந்தோ இன்று நாம் என்ப வாழ்வில் எல்லை காணுவோம் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோ இங்கு நாம் இன்ப வாழ்வில் எல்லை காணுவோம் மாசில்லா உண்மை காதலில் மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாறுமோ வலையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சில சில சிலுவன சிலுவன படபட துடிக்குது எங்கள் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலந்தான் என்று காதல் தேரோட்டம் வலையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சில சில சிலுவன சிலுவன படபட துடிக்குது எங்கள் தேகம் கூசுது ஒரு காதல் கடிதம் விழி போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும் முன்னாலும் பின்னாலும் தலாடும் சிலையின் மேனி உன் தோளில் ஆடும் நான் வலையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிறு சிறு சிறுவன சிறுவட படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலந்தான் என்று காதல் தேரோட்டம் வலையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது
ரீங்காரம் நான் தானே நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில் தான் பலையூசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது நேரம் சிறு சிறுவன சிறுவட படத்தோடு துடிக்குது எங்கும் தேகம் கோசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் மேலம் தான் என்று காதல் தேரோட்டம் வலையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிறு சிறுவன சிறுவட படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கோசுது நீலாக்காயும் நேரம் சரணம் ஊழா போக நீயும் வரணும் பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும் காண்பவை யாவுமே அன்பே நீயே அழகின் அமுதே அன்பே நீயே அழகின் அமுதே தென்றல் தேரில் நாம் தான் போகும் நேரம் பார்த்து தேவர் கூட்டம் பூத்தூவி பாடும் நல்ல வாழ்த்து அன்பே நீயே அழகின் அமுதே அன்பே நீயே அழகின் அமுதே ஊரா போக நீயும் வரணும் அர்த்த ஜாமம் நான் சூடும் ஆடை என்றும் நீயாகும் அங்கம் யாவும் நீ மூட ஆசை தந்த நோய் போகும்
போக நீ வரணும். அன்பே நீயே அழகின் அமுதே, அன்பே நீயே அழகின் அமுதே. போக நீ வரணும். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அடைய நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அடைய நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? அடைய நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? கூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே. ஒரு எந்திரத்தை போல அட இங்கே உள்ள வாழ்க்கை நம்ம ஊர போல ஊரும் இல்லை. அடைய
ஊரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் கட்டாகுது. அதனால வேற அதான் பொண்ணு வீட்டுக்காரன் யாரோ இருக்காங்க, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க யாரும் இருக்காங்க. அதான் அவங்க பண்ற வேலை தான் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஓகே. பிபிஎஸ் அடுத்ததாக பிவி சீனிவாஸ் பாடல் ஒன்று. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நல்லா கைத்தட்டலாமே. தேங்க்யூ தேங்க்யூ சார். சிறப்பாக 2 பாடல்கள். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் என்ற பாடலும், மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற பாடல். அடுத்ததாக கவிதை சொல்வதற்கு வருகிறார் அப்பாசாமி அவர்கள். இதோ. ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் நட்பின் உலகம் என்ற ஒரு கவிதை கூறுகிறேன். உறவுகளால் அல்லாமல் உணர்வுகளால் வாழ்கின்ற உலகங்கள், நட்பினை மதித்து வாழும் மனிதர்கள். என்னுடையது என்பதல்லாமல் நம்முடையது என்பதே நட்பின் தனி சிறப்பு. காலங்கள் கடந்தாலும் நிலையான வானமாய் நம் மனதில் விரிந்து இருப்பதே நட்புலகமே. நம் மீதான நம்பிக்கையை நாவில் தோறும் உணர்த்தி உற்ற துணையான தூணவர் நண்பர்களே. எனக்கென்ன என்றிருப்பவர் மத்தியில் உனக்கென்ன நாங்கள் என்று உறுதியளிப்பவரும் நண்பர்கள்தான். கனவுகளை சுமந்து கேட்டை தாண்ட விட மாட்டேங்கிறாப்புல, இப்போ செல்ஃபோனும் வச்சுருக்க மாட்டேங்காப்புல, கேட்டையும் தாண்ட மாட்டேங்காப்புல, நம்மளையும் வெளியே விட மாட்டேங்கலான்னு யோசித்தேன். ஓஹோ சரி ரைட்டு இருக்கட்டும் அப்படின்னு யோசித்தேன். அடுத்து நம்மளுடைய நம்ம ரீசெண்டாக நம்ம நாராயணன் ஒரு போஸ்டிங் போட்டிருந்தார். கல்யாணத்தை பண்ணிவிட்டு காதலிக்கலாமா இல்லை காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு இது போட்டிருந்தார். இது நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் கல்யாணம் பண்ணி காதலிக்கலான்னு சொன்னதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் என் ஒய்ஃபு விடலை. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் காதல் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. சரி, ஆக யோசித்து பார்த்தேன். எல்லோரும் ஒய்ஃபை பற்றி கொஞ்சம் இதாக தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே ஒய்ஃப் நல்லது தீபது எதுன்னு யோசித்து பார்க்குறப்போ ஒய்ஃப் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் எல்லாரும் இந்த உயர்வுக்கு வர முடியாது. எப்படி ஒரு வண்டி வேகமாக செல்லும் பொழுது ஒரு பிரேக், அந்த பிரேக் இல்லைன்னா நம்மளால் வேகமாக போக முடியாது. ஸோ நம்மளுடைய வேகம் அதிகமாகும்போது நம்மளுக்கு ஒரு பிரேக் போடுறதுக்கு மனைவியானவள் இருக்கிறார். இது
நான் இந்த கல்யாணம் பண்ணும்போது தாலி கட்டுறப்போ அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஆலயத்தில் சொல்லுவாங்க, மனைவி எதற்கு மிகவும் தேவை என்றால் நாம் வேசித்தனத்திற்கு தப்பிக்கொள்வதற்காக. ஆக இந்த உலகத்தில் நம்ம நல்லவர்களாக வாழ்வதற்காக நமக்கு முக்கியமாக நம்முடைய மனைவியை இறைவன் தந்திருக்கிறார். சரி, நீங்கள் இப்பொழுது நமக்கெல்லாம் வயது 66 விட்டு 66, 67, 68 வயது இருக்கும். இனி நீங்கள் உங்களுக்காக வாழ பழகிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்மளுடைய எல்லாரும் நம்மளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பேத்திகள் எல்லாம் எடுத்துட்டோம். இன்னும் அநேகர் பல காரியங்களை குறித்து கவலையோடு தான் இருக்கிறார்கள். பேத்தியை நினைக்கிறாங்க, பிள்ளையை நினைக்காங்க, அவள் அப்படி யாரோலோ நீங்கள் இனிமேல் உங்களுக்காக வாழுங்கள், எல்லாம் இறைவன் அவர்களை பார்த்து கொள்வார்கள். ஆக இனி நீங்கள் உங்களுக்காக வாழ பழகி கொள்ளுங்கள். நம்முடைய நலனில் அக்கறை கொள்ளுங்கள். நம்மளுடைய காரியங்கள் இன்னும் பேத்திக்கு சேர்த்து வைக்கணும், பேரனுக்கு சேர்த்து வைக்கணும்னு நீங்கள் இனிமேல் அலைய வேண்டாம். நாம் எப்படி சந்தோஷமாக வாழ்வது? நண்பர்களோடு நன்றாக பேசுங்கள். வாட்ஸ்அப்பில் பார்க்க யாரும் ஒரு ஸ்மைலி கூட ஒருத்தரும் போட மாட்டேங்காங்க. ஆமாம், எவ்வளோ காரியங்கள் நடக்குது. வாட்ஸ்அப்பில் நல்லா பேசுங்க. ஒவ்வொருவரும் நல்ல நண்பர்களோடு பழகுங்க. நீங்கள் ஒரு கடல் இருந்தது. ஒரு நாள் ஒரு சிறுவன் அந்த கடற்கரை ஓரமாக செல்லும் பொழுது தன்னுடைய ஒரு சப்பலை அந்த கடல் அலை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. அவன் கடல் கரையில் எழுதினான், இது ஒரு களவாணி கடவுள் என்று, களவு செய்யும் கடல் என்று எழுதி வைத்தான். இன்னொருவன் வந்தான், அவன் மீன் பிடிக்கிறவன். அவன் என்ன சொன்னான், இது எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரத்தை தரும் வாழ்வாதார கடவுள் என்று எழுதினான். இன்னொருவன் வந்தான், முத்து குளிக்கிறவன். அவன் சொன்னான், இது வளம் மிக்க கடவுள் என்று எழுதினான். இன்னொருவன் வந்தான், அவன் படகிலே செல்லும் பொழுது அங்கே அவன் மரித்து போனான் அந்த அலையிலே சிக்கி. அவன் அம்மா சொன்னார்கள், இது ஒரு சாவு கடல் என்று அந்த அம்மா எழுதினார்கள். ஆக கடலாக தான் இருந்தது. திடீரென்று ஒரு அலை வந்தது, எல்லாவற்றையும் அழித்து விட்டு போகின்றது. நாம் இந்த கடல் போன்றவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்லுவார்கள். ஒவ்வொருவரும் உறவுகள் ஒன்று சொல்லும், நண்பர்கள் ஒன்று சொல்லுவார்கள், சமுதாயம் ஒன்று சொல்லும். ஆனால் நாமாக வாழ்வோம், நமக்காக வாழ்வோம், இறைவனை போற்றி வாழ்வோம், நண்பர்களோடு பேசி வாழ்வோம், சிறு குழந்தைகள் உள்ளம் உள்ளவர்களோடு பேசி நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் வைத்துக்கொள்வோம். எல்லாரும் வளமோடு இந்த உலகத்திலே வாழும்படி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு கேம் ஒரு கேம் இல்லை, கேமுக்கு முன்னாடி ஒரு லக்கி சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லக்கி ட்ரா மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வாலண்டியர்ஸ் 2 பேர் இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் வர போகிறாங்க. அது போக ஒருத்தங்க நம்ம யாராவது வாங்களேன். சுப்பிரமணியன் சார் வாங்க வாங்க வாங்க. மொத்தம் 3 டோக்கன் எடுப்பாங்க. மொத்தம் 57. அப்படி தானே சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். வணக்கம், என் பேர் சரவணன், ஆப்ரேஷன் மேனேஜர். சார், ஐ ட்ரஸ்ட் உங்கள் ஃபுட்டு எப்படி சார் இருந்தது? தேங்க்யூ சார். எல்லாருமே சீனியர் மத்தலப் ஸோ தட் வயசில் அனுபவத்தில் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களை ஏஜ் கம்பேர் பண்ணும்போது, உங்கள் அனுபவத்தை கம்பேர் பண்ணும்போது மேபி நான் உங்கள் பையனாக இருக்கலாம், இல்லை மருமகனாக இருக்கலாம், இல்லை மகனாக இருக்கலாம். சார், ஆல் த பெஸ்ட். சந்தோஷமாக இருக்குது சார், ஒரு ரியூனியன் பண்ணியிருக்கீங்க. ஆல் த பெஸ்ட் சார். நம்பர் 30 லக்கி சீனியர்ஸில் 30வது நம்பர். அந்த நேம் லிஸ்ட் கொடுங்க, நீங்கள் எடுங்க சார். இவர் மிஸ்டர் ஜஸ்டின் எஸ்ஆர்எம் குரூப்பில் பாஸ்ட் 15 இயர்ஸாக இருக்கார். ஹோட்டல் இதுக்கு முன்னாடி பாப்பிஸ்ன்னு இருந்தது, அந்த டைம்லேருந்து இருக்கார். லாங் டைம் சர்வீஸ் வித் அவர் சேர்மன் மிஸ்டர் ரவி பச்சமுத்து.
அது இது இப்போ ஹோட்டல் மட்டும் இல்லை, SRM ட்ராவல்ஸும் பார்த்துட்டு இருந்தார். ஈவன் தோ ஹி இஸ் ஓனிங் ஹிஸ் ஓன் ட்ராவல்ஸ் நவ். பெசில் ட்ராவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. உங்களுக்கு டிக்கெட் ஏதாவது வேணுன்னா கன்செஷன் ரேட்டில் ஷேர் பண்ணி தருவார். சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக சொல்கிறோம் சார். அந்த 30ஆம் நம்பர் திரு பன்னீர்செல்வம். ஏன்னா வாழ்த்துக்கள். பன்னீர்செல்வம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அடுத்து இன்னும் 2 இருக்கு இல்லையா? இரண்டாவது பரிசு நம்பர் 55 கே செல்வராஜ் அவர்கள். வாழ்த்துக்கள். வாங்க வாங்க வாங்க. சுப்பிரமணியம் சார் எடுங்க. நீங்க ஒன்று எடுங்க சார். நம்பர் 47 சுயம்புலிங்கம் அவர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஜஸ்டின் அவர்கள் என்னுடைய மைத்துனரும் கூட. அவர் நமக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்லாம் தருவார். வாங்க 3 பேரும் வாங்க. பன்னீர்செல்வம் அவர்கள், சுயம்புலிங்கம் அவர்கள், செல்வராஜ் அவர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கை தட்டலாமே. லக்கி சீனியர்ஸ். இந்த 3 பேரும் லக்கி சீனியர்ஸ். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் ஏதோ பாட்டு உங்கள் பேர் என்ன? அடுத்ததாக ஒரு பாடல் வந்து பாடுறதுக்கு இருக்கிறாங்க. கோமதி சண்முகராஜு. அவங்க வந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க வித் மியூசிக். வாங்க சார். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ.
இதில் நான் அந்தமா நெஞ்சை நாடுவதெங்கே கூறு ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு உலகமெல்லாம் சிரிக்கையிலே அழுதிருக்கும் அந்த நிலவு ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு உலகமெல்லாம் சிரிக்கையிலே அழுதிருக்கும் அந்த நிலவு பாதையிலே வெகு தூரம் பயணம் போகின்ற நேரம் காதலை யார் மனம் தேடும் இதில் நான் அந்தமா நெஞ்சை நாடுவதெங்கே கூறு ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. சில ஒரு சின்ன கருத்துக்களை சொல்லணும்னு விரும்புகிறேன். அதாவது யாருடைய மனசையும் புண்படுத்தணுங்கிற நோக்கத்தில் சொல்லலை. ஆனால் எனக்கு அது சில இது சொல்லணும்னு தோணுது. அது கட்டாயம் நான் சொல்லி தான் அதாவது எப்படின்னா, இங்கே எத்தனை பேர் வந்து சிகரெட்டு குடிப்பீங்க? நீங்கள் வெளியே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த இல்லை கொஞ்சம் இல்லை, நான் இப்போ சிகரெட்டு குடிக்கிற மத்திரம் பற்றி தான் பேசுகிறேன். தயவுசெய்து கொஞ்சம் சீரியஸான மேட்ரு தான். நம்ம சிரிச்சிட்டே இருக்கிறோம், இருந்தாலும் இதை எனக்கு சொல்லணும். அதாவது இப்போ சிகரெட் பார்த்தா அது குடிக்கிறவங்க சிகரெட்டை குடிக்கணும்னு தோணும். அது விசாரத்துன்னு எனக்கு அந்த சிகரெட் குடிக்கிறவங்கள பார்த்தா இதை சொல்லணுமேனு தோணும். பொதுவாக சினிமா தேட்டர்லேயோ அந்த அட்டைப்பட்டியிலையோ வந்து சிகரெட்டு குடித்தால் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கீழே வேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் அதுக்கு அடுத்த ஒரு சின்ன கட்டத்துக்கு போகிறேன். கேன்சர் வரும் வராதுங்கிறது வந்து யாரும் சொல்ல முடியாது. சிகரெட் குடிக்கிறதுனால கட்டாயம் வரும்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் அந்த கேன்சருடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு குடும்பத்தில் ஒரு பையனோ ஒரு மகனோ அவனுக்கு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ளவருக்கு வந்து கேன்சர் வந்துடுச்சு. அந்த கேன்சருடைய பாதிப்பு பார்த்திங்கன்னா நான் நேரில் பார்த்துருக்குறேன். அவ்வளோ மோசமானதாக இருக்கும். அதனுடைய முடிவு, அதனுடைய எண்டு பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளால் அப்படி இருக்கிற ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. பையன் கல்யாணம் ஆகி மருமகளோடு இருக்கிறாங்க. அப்போ இவருக்கு இந்த கேன்சர் வந்துடுச்சுன்னா அது வந்து க்யூரபுளாக இங்கே கேட்டால் சொல்ல முடியாது. நிச்சயம் அதனுடைய எந்த அளவுக்கு அதனுடைய வீரியம் இருக்கோ அது நடக்கும். ஆனால் அந்த பையனுடைய சிச்சுவேஷன், அந்த ஒய்ஃபோட சிச்சுவேஷன் ரெண்டையும் பார்க்கணும் கட்டாயம். நம்ம அவங்க அந்த மருமகள் வந்து சம்மதிச்சாதான் அந்த வீட்டில் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியும். நான் வந்து இது கேன்சர் யாருக்கும் வரணுங்க வேண்டாம்னு சொல்லலை. ஒரு இந்த மாதிரி வந்தால் அப்போ அந்த மருமகள் வந்து ஓகேன்னு சொன்னா தான் அந்த பையன் வந்து அவங்க அம்மாவையோ அவங்க அப்பாவை பார்க்க முடியும்.
அந்த சுச்சுவேஷனில் மகா சரி மகா இருக்கான்னா மகன் இல்லை மகா மொத்தம் இருக்கான்னா அவங்க மருமகன் ஓகே சொல்லணும். இவங்க 2 பேரும் பார்க்க முடியாது, அதால் ஒய்ஃப் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு அதாவது ஒன்று பொருளாதாரம் பிரச்சனை பண்ணும். வீட்டுக்குள்ளே வச்சு பார்த்தாலும் நம்மளால் எந்த அளவுக்கு சமாளிக்க முடியும்னு தெரியாது. வெளியே கொண்டு வேறு எங்கேயும் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டோ அதுவும் பண்ண முடியாது. இப்படி ஒரு கட்ட சூழ்நிலையே வருது ஒரு ஆளுக்கு. இந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு ஸ்மோக்கிங் உள்ள ஆட்கள் அந்த கட்டத்தை நீங்கள் விட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா 2 சிகரெட்டுக்கு பண்ணும்போது ஒரு இது உங்கள் ஒய்ஃபாக நினச்சிக்கோங்க, இது குழந்தைகளாக நினச்சிக்கோங்க. இவங்க 2 பேரும் நம்மளை நம்பி இருக்கிறாங்க, இதை நம்ம தொடரணுமா? இதோடைய நாளைக்கு அவங்கள்ட்ட நம்ம சொத்து சேர்த்து வைக்கமா வேண்டாம், அவங்களுக்கு வியாதியை சேர்த்து வைக்காமல் இருக்கணும். அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறேன், அந்த சிகரெட்டுக்கிற ஒரு பழக்கத்தில் இருந்து கொஞ்சம் வெளியே வர பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தயவுசெய்து இதை ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், ஒரு 5 பேர் திருந்திருக்காங்க இதை பற்றி. புரிஞ்சுதா? இப்போ ஒரு 50 + 50 100 பேர் ஆகிட்டு. கடவுளுடைய செயல். அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு கேம், கொஞ்சம் பழைய கேம் தான், ஆனாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லெமன் அண்ட் ஸ்பூன் வந்தால் போதும், சரியா? ஆமாம், நான் ரெடி ஸ்டெடி கோ அப்படின்னு சொல்லுவேன், உடனே நீங்கள் ரெடி ஆகணும், சரியா? ரெடியா? எல்லாரும் வாயில வைங்க. கையை பின்னுக்கு கட்டிக்கணும். பி ரெடி. ஆமாம், கையில் ஸ்பூனை தொடக்கூடாது. பின்னு கட்டிக்கிட்டீங்களா? ரெடியா? ரெடி ஸ்டெடி கோ. வாங்க 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 வாங்க. அப்பா வேற லெவல். சூப்பர் சூப்பர். கொரேரா கொரேரா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த 10 பேர் வாங்க. வேற யார் வரீங்களா? வின்னர் யாரு நோட் பண்ணிருக்கீங்களா? ஹீட்ஸ், இது ஹீட்ஸ். வின்னர் நோட் பண்ணிருக்கீங்களா? வாங்க இந்தாங்க சார். இன்னொரு ரெடி? கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. வெயிட். இருங்க இருங்க இருங்க, நான் ரெடி ஸ்டெடி கோ சொல்லுவேன், சரியா? அவங்க எல்லாரும் வரும்போது கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க. ஆமா, கையை பின்னாடி கட்டிக்கோங்க. எல்லாரும் கையை பின்னாடி. ஸ்பூன் வைக்க கூடாது கையில, சரியா? ரெடியா? ரெடி ஸ்டெடி கோ. அந்த 4 பேர் நீங்க வரலையா? 4 பேர் தானே. இன்னொருத்தர் யாரு? இன்னொருத்தர் வின் பண்ணது இன்னொரு ஆள் யாரு? அப்படியே வந்தீங்க. முதல் ஹீட்ஸில் வந்த 2 பேரும் 2வது ஹீட்ஸில் வந்த அடுத்த 2 பேர் சேர்ந்து நிற்காங்க ஃபைனலில். கொஞ்சம் நல்லா கேப் விட்டு நில்லுங்க. பின்னுங்க கையை கட்டி நிற்பீங்க. ரெடி? ரெடியாக இருக்கீங்களா? சரி, கையை பின்னாடி கட்டிக்கோங்க. ரெடி ஸ்டெடி கோ. வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர். ராமநாதன் இஸ் வின்னர். ராமநாதன் அவர்களுக்கு வாழ்க்கையில வின் பண்ண கான்சென்ட்ரேஷனுக்கு மெயின் காரணமே அவர் ஸ்மோக்கும் பண்ணுவார், தண்ணியும் அடிப்பார். அது ஒன்று. வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லி இதில் எழுதி ஒட்டி இருக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம மியூசிக் போடுவோம். எல்லோரும் கும்பலாக நிற்கணும், சரியா? நான் பின்னாடி திரும்பி மியூசிக் நிற்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன், நின்னோடனே சொல்லுவேன், சரியா? மியூசிக்கை நிப்பாட்டுவாங்க. நான் நின்னோடனே 1
அப்படின்னு சொல்லுவேன். 1ல் இருக்கிறவங்க எல்லாரும் வெளியில் போயிடணும். சரியா? ஆமாம், இதை கட்டத்தை சுற்றி சுற்றி வரணும். those who want please come. சேர் அப்படியே ரவுண்டா எல்லாருமே வாங்க. ரவுண்டா நீங்கள் அப்படியே ரவுண்டாக வந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கவனிங்க. நீங்கள் அப்படியே ரவுண்டாக அப்படியே வரிசையாக எல்லோரும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அப்படியே வாங்க. இந்த பக்கம் வாங்க. அப்படியே வாங்க. இங்கே உள்ளவங்க இங்கே வரலாம். வாங்க. அதாவது மியூசிக் ஸ்டாப் பண்ண உடனே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கட்டத்துக்குள்ளே வந்துடணும். அதுக்கப்புறம் அவங்க நம்பர் சொல்லுவாங்க. வாங்க, நீங்கள் எப்படி வாங்க வாங்க குயிக். மியூசிக்கை ஸ்டாப் பண்ணதும் நீங்கள் எல்லாருமே 1 2 3 4க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பருக்குள்ளே வந்துடணும். அதில் ஏதாவது ஒரு நம்பர் நான் சொல்லுவேன். எல்லாரும் கட்டத்துக்குள்ள வந்துட்டீங்களா? ரைட், தெரியுதா? 1 2 3 4ன்னு கட்டத்துக்குள்ள வந்துருங்க எல்லாரும். கரெக்ட்டா வந்துட்டாங்க. வெரி குட். ஒண்ணு இங்க இல்ல அவர் அங்க. எல்லாரும் கட்டத்துக்குள்ள வாங்க. எல்லாரும் ரைட். எல்லாரும் நிக்காங்க. சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. நம்பர் 3. வெரி குட். ரைட். அடுத்த ரவுண்ட் போங்க. மியூசிக். மியூசிக். கட்டத்துக்குள்ள வந்தாச்சா? வந்தாச்சு. ரைட். கரெக்ட். சார் ரைட். நம்பர் சொல்லலாமா? நம்பர் 1. அடுத்த ரவுண்ட் குயிக். ஸ்டார்ட் மியூசிக். நம்பர் சொல்லலாமா? சொல்லுங்க. மறுபடியும் நம்பர் 3. 3. ஆமா. ரைட். மூவ். 3. நம்பர் 3. நம்பர் சொல்லலாமா? ரெடியா? நம்பர்ல நிக்கிறீங்களா எல்லாரும்? பரவாயில்ல. வேணாம் சொல்லுங்க. நம்பர் 1. யாரும் இல்ல. ரைட். யாரும் இல்லையா? ரெடியா? நம்பர் சொல்லலாமா? நம்பர் 4. நீங்க 2 பேரும் நில்லுங்க. அவங்க 2 பேரும் தனியா நில்லுங்க. அடுத்த குரூப் வாங்க ப்ளீஸ். அடுத்த குரூப். கலந்துக்காதவங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும். நம்பர் சொல்லலாமா? நில்லுங்க. வெயிட். கரெக்ட். எல்லாம் கரெக்டா நிக்காங்க. சொல்லுங்க. நம்பர் 1. இங்க. ரைட். மியூசிக். ஸ்டார்ட் மியூசிக். நல்லா ஆடுங்க சார். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க. ஆமா, டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே வாங்க. ஆஹா, சூப்பர் பாட்டு போடுறாங்க பாருங்க. அப்படி ஓடு.
எல்லா நம்பர்லையும் நில்லுங்க, அப்பதான் ஏதாவது ஒரு நம்பர் சொல்ல முடியும். சொல்லுங்க. சொல்லவா? 2. ரொம்ப நேரமா 2 சொல்லவே இல்லை பாத்தீங்களா? அதான். குயிக் குயிக். ஸ்டார்ட் மியூசிக். எல்லா நம்பர்லையும் நிக்கணும். ஓகே சொல்லுங்க. மறுபடியும் நம்பர் 2. கொஞ்சம் நல்லா விரிஞ்சு இல்லைங்க. நல்லா விரிஞ்சு போங்க. நம்பர் சொல்லலாமா? சொல்லுங்க. நம்பர் 4. வெரி குட். சூப்பர். மூவ். மியூசிக். பயங்கரமான லக்கி கேமா இருக்கு போல இருக்கு. எல்லா நம்பர்லயும் நிக்கணும். நம்பர் சொல்லலாமா? ரைட். நம்பர் 3. ஸ்டார்ட் மியூசிக். இதோட போதும். அவங்க 4 பேரே வர சொல்லுங்க. அந்த 2 பேர். ஆமா, அவங்க 2 பேரு. ரெடியா? இதுல ஒரு ஆள் இல்லைங்க. இல்லைங்க. நம்பர் சொல்லலாமா? ரைட். நம்பர் 1. வெரி குட். 1ல ஒருத்தர் தான் இருந்தார் போல இருக்கு. பயங்கரமான லக்கி கேமா இருக்கும் போல இருக்கு. 4 பேர் தான் இருக்காங்களா? வெரி குட், சூப்பர். 4க்கு ஒரு நம்பர்ல நில்லுங்க. நம்பர் வேண்டாம். ஆளுக்கு ஒரு நம்பர்ல நின்னுட்டீங்களா? ரைட். நம்பர் 2. மியூசிக். நம்பர் சொல்லலாமா? ஓகே. நம்பர் 1. யாரும் இல்லை. திரும்ப. பார்த்தீங்களா? பயங்கர லக்கியா இருப்பீங்க போல இருக்கே 3 பேரும். சூப்பர். வாங்க வேகமா வாங்க. நம்பர் சொல்லலாமா? நம்பர் 4. ஒரு ஆள் அவுட்டா? வெரி குட், சூப்பர். இன்னும் 2 நம்பர் தான். அவங்க 2 பேர் வர சொல்லுங்க. இதான் ஃபைனல். இந்த 4 பேர்ல ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்படுவார். நல்ல கேப் விட்டு வாங்க. ஒவ்வொன்றிலையும் ஒரு ஆள் ரூம் தான் நிற்கணும். ரைட். இங்க ஒரு ஆள் வாங்க. நம்பர் சொல்லவா? இல்ல ஒரு ஆள் வாங்க. ஓகே சொல்லுங்க. 2. ரைட். மூவ். முதல் ரவுண்ட்ல வின் பண்ணவங்களும் சேர்ந்துக்கிட்டீங்க இல்லையா? சரி, ஓகே. இப்போ 3 பேரா? ஓகே, சூப்பர். 3 பேருக்கு வாழ்த்துக்கள். நல்ல பயங்கர லக்கியான ஒரு கேம் தான்.
நம்பர் சொல்லாமா? சொல்லுங்க. நம்பர் 4. வெரி குட். ரெண்டே பேர் தான். கை தட்டி உற்சாகப்படுத்துங்க உட்கார்ந்துருக்கவங்களாம். கொஞ்சம் சூப்பர். நம்பர் சொல்லவா? நம்பர் 3. யாருமே இல்லையா? திரு சங்கர் அவர்கள் முதல் லைன். கம் ஃப்ரம் அயர்லாந்து, கம் ஃப்ரம் போலண்ட், கம் ஃப்ரம் ஹாலண்ட், கம் ஃப்ரம் எனி லேண்ட், கம் ஃப்ரம் இங்கிலாந்து, கம் ஃப்ரம் ஹாலண்ட், கம் ஃப்ரம் அயர்லாந்து, come from Poland, come from Holland, come from any land. If you're looking forward to the pleasant holiday, come to Bombay, Bombay Mary, hey, hey, bam bam, bam bam Mary, hey, bam 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 bam, ellaro, bam bam Mary, hey. Ladies are nice, they are full of spice. Come to Bombay, Bombay Mary, hey. La 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 la. Puri bhaji bella puri, you can try and sell. Idli dosa hot samosa, you will like it well. Puri bhaji bella puri, you can try and sell. Idli dosa hot samosa, you will like it well. To the pleasant holiday, come to Bombay, Bombay Mary, hey, hey, bam bam bam, bam 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 Mary, hey, bam bam bam, bam 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 Mary, hey. Ladies are nice, they are full of spice. Come to Bombay, Bombay Mary, hey. La 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 la. La 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 la. Cholaburi, Tirapoli, you can try and sell. Lilliputtu, sweet laddu, you can try and sell. If you are looking forward to the pleasant holiday, come to Bombay, Bombay Mary, hey, bam 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 bam, bam Mary, hey, bam 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 bam, bam bam Mary, hey. Mary, hey, hey, la 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 la. Surangani kamal ganava. Surangani kamal ganava. Male 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 dengere male surangani kamal ganava. கூட்டத்தில் பொண்ணு மாட்டிக்கிட்டாளா, கூட வந்த சின்ன பையன் இடிச்சு நின்றானா, கூட வந்த பொண்ணு மறைச்சு நின்ன சின்ன பையன் இடிச்சு நின்றானா. துராங்கனிக்க மாலு கனவா, மாலு 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 துராங்கனிக்க மாலு, துராங்கனிக்க மாலு கனவா. ஊட்டி இல்ல மாமனுக்கு மலை இல்ல வீடு, ஊட்டி இல்ல குளிரடிச்சா பிஸ்கிய போட்டு, சூடு கொஞ்சம் ஊருன்னா ஊட்டி இல்ல பாடு, தோடிக்கு ஒரு பொண்ணு இருக்கு டூயட் பாடு. துராங்கனிக்க கனவா, மாலு 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 மாலு. மாடி வீட்டு மச்சானுக்கு ஒரு மாதிரியா ஆசை, மதுரை வீரம் பாட்டுக்காடா மீச. மாடி வீட்டு மச்சானுக்கு ஆட்டையா மாச, மதுரை வீரம் போல ஒரு
ஆட்டுக்கடா மீச சுராங்கனி 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 கமாலுகடா மல்ல 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 சுராங்கனி மல்ல சுராங்கனி கமாலுகடாவா லா 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 la 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 la. சூப்பர் 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 சூப்பர். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்டம் போட போகிறோம். ஒரு லாஸ்ட் சாங் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஒரு பாட்டுக்கு எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் சங்கீதம். அதுக்கு முன்னாடி சார் ஒரு பாடல், அந்த பாடலை தொடர்ந்து எங்கேயும் எப்போதும் அதுவா சொர்க்கம் மதியிலவா எங்கே எப்போதும் ரெண்டுமே இங்கே பார்த்தீங்களா? அதான் ஐயா சாய்ஸ்லாம் கிடையாது, ரெண்டுமே வேணும். ஓகே, இப்போ சார் ஒரு பாடல், அதை தொடர்ந்து உங்களுக்காக எங்கேயும் எப்போதும் பாடல், எல்லாரும் சேர்ந்து ஆடுறோம். ஓகே, ரெடியா அண்ணா? ரெடியா ரெடியா ரெடியா? ஓகே, ரெடி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பொறுமையை சோதிக்க வரும் நான் சுயம்பலிங்கம். இன்னொரு பாடல் உங்கள் அனுமதியோடு பாடலாம் என்று நினைக்கிறேன். இது ஒரு பொது உடைமை பாடல். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் விளைந்திடவே. இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் விளைந்திடவே. சமயம் யாவும் தழைத்திடவே, சமயம் யாவும் தழைத்திடவே. சத்தியம் என்றும் நிலைத்திடவே, சத்தியம் என்றும் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவாதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். அறிவும் அன்பும் கலந்திடவே, அளவில் வையம் மலர்ந்திடவே. அறிவும் அன்பும் கலந்திடவே, அழகில் வையம் மலர்ந்திடவே. நெறியில் மனிதன் வளர்ந்திடவே, நெறியில் மனிதன் வளர்ந்திடவே. நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே, நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நன்றி நன்றி. ஒவ்வொருத்தர் பேர் எடுத்தாங்க. திரு வெங்கடாச்சலபதி ப்ளீஸ் கம். நாராயண் சார் டக் டக்குன்னு வாங்க கொடுங்க. நாராயண் சார் கொடுத்துங்க. ஒரு ராக்கப்பா வந்திருக்காரா? கையில் உள்ள பொருள் எல்லாம் கீழே வச்சுட்டு நல்ல கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் சூப்பர்ல வாங்கிட்டு வீட்டுக்கு போய் வீட்டில் எல்லார்ட்டையும் காமிக்கலாம். அடுத்து திரு ராக்கப்பா வாங்க, வெல்கம். வாங்க சார், வாங்க வேகம் வாங்க, அப்பதான் 2 பாட்டு பாடி ஜாலி பண்ண முடியும். ஆமா, ராக்கப்பாங்க கை தட்டலாமே. அடுத்து மஸ்தான் பக்கீர் பாருங்க, ஓடி வராங்க பாருங்க. அதே மாதிரி எல்லாரும் ஓடி வரணும். இதே மாதிரி 103 ராபர்ட் சுந்தரம். யாரு? சுந்தரம் சார் கொடுங்க கொடுங்க. சுந்தரம் குயிக். அடுத்து பன்னீர்செல்வம். சுந்தரம் பன்னீர்செல்வம்.
திரு சிதம்பரம் ப்ளீஸ் கம். சிதம்பரம் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. அடுத்த திரு ராமானுஜம். ராமானுஜம் இல்ல சிதம்பரத்துக்கு அவர் பேர் சொல்லுங்க. இல்ல சிதம்பரம் கொடுப்பாரு. அது சங்கர், திரு சங்கர் அவர்கள். சங்கர் ப்ளீஸ். அவர் கொடுக்கட்டும். கொஞ்ச நேரம் அவர் கொடுத்தாருல, இப்ப அவர் கொடுக்குறாரு. மணி பிரேம் சங்கர் ப்ளீஸ் கம். மணி பிரேம் சங்கர். ராமானுஜமா திரு பாஸ்கர் ப்ளீஸ் கம். பாஸ்கர் ஒரு 5 பேருக்கு அவர் கொடுக்கணும். சந்தோஷம் சார். சந்தோஷம் சார். சந்தோஷம் சுப்பிரமணியம் சார் ப்ளீஸ். சுப்பிரமணியம் ப்ளீஸ். சுப்பிரமணியம் ப்ளீஸ் கம். மணி திரு ராதாகிருஷ்ணன் ப்ளீஸ். பார்த்து திரு ராதாகிருஷ்ணன் ப்ளீஸ். ராதாகிருஷ்ணன். அடுத்த திரு சுயம்லிங்கம். அடுத்த சுயம்லிங்கம் திரு NV பெருமாள். குயிக். திரு முருகேசன். முருகன். திரு முருகன். திரு முருகன் சார். முருகன் சார். திரு பிரம்மநாயகம் ப்ளீஸ் கம். பிரம்மநாயகம். திரு கலைச்செல்வன். திரு கலைச்செல்வன். ஸ்டீஃபன் ஜெயக்குமார். திரு யோகராஜ். திரு யோகராஜ். திரு யோகராஜ் ப்ளீஸ் கம். திரு ராமநாதன். திரு ராமநாதன். ரொசாரி ராபர்ட். ரொசாரி ராபர்ட் ப்ளீஸ். சகாய் ஆண்டனி. சகாய் ஆண்டனி ப்ளீஸ் கம். திரு முத்துக்குமார் ப்ளீஸ். சகாய் ஆண்டனி தென் முத்துக்குமார். அங்க திரும்பி. திரு முத்துக்குமார். முருகேசன். திரு முருகேசன். திரு முருகானந்தம். எங்க இருக்காரு? முருகானந்தம் வாங்க. பன்னீரை கொடுக்க சொல்லுங்க. பன்னீர். திபுர்சியூர். திரு முருகானந்தம். அடுத்து திரு திபுர்சியூர். குயிக். திபுர்சியூர். மேல உள்ள இருக்காதீங்க.
திரு ஜெகதீசன். திரு மந்திரம். ஜெகதீசன், திரு மந்திரம். பன்னீர் பன்னீர் கொஞ்சம் மேலே வாங்க. அடுத்த அவர் கொடுப்பாரு. சந்தோஷம் சந்தோஷம் இருக்கு. சந்தோஷம் இருக்கு. சந்தோஷம். ஆமாம் சந்தோஷம். பன்னீர் நீங்கள் கொடுங்க. அடுத்து அப்பாசாமி. முருகேசன். முருகேசன் இருக்கு. முருகன். முருகன் 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 முருகேசன் இருக்கான்னு பாருங்க. அது அந்த நேரம் வரலன்னா டக்குன்னு மாறிடும். முருகேசன். திரு ஜோசப் சியாம் சுத்தர். பன்னீர் 4 பேருக்கு நீங்க கொடுங்க. திரு சிதம்பரம். திரு சிதம்பரம். அடுத்தது திரு அசோக் பெர்னாண்டோ. திரு அசோக் பெர்னாண்டோ. யார் மேல? அசோக் பெர்னாண்டோ. சிதம்பரம். நீங்க கொடுங்க. நீங்க அவருக்கு கொடுங்க. சைமன். ஜான் சைமன். திரு ஜான் சைமன் நீங்க கொடுங்க. கடைசியா திரு அச்சுதன். திரு பரமசிவன். பரமசிவன். அடுத்தது திரு ஆதி அண்ணாவி. திரு ஆதி அண்ணாவி. ஆதி அண்ணாவி. திரு தியாகராஜன். தியாகராஜன். திரு செல்வராஜ். பேக்கு குறையுதா? எப்படி பேக்கு குறையுது? பேக்கு இல்லைண்ணா. இல்லை இல்லையா? திரு செல்வராஜ். அந்தோனி பிச்சை குறையரா? திரு அச்சுதன். திரு அச்சுதன். அச்சுதன் மேலே போயிட்டு அச்சுதன். ரூபன் வரல. தாமரம் கூட வரல. வேற யாராவது வர வேண்டியிருக்கா? கொடுத்துருங்க. பாஸ்கர் நாராயணன் கொடுத்துருங்க. பேக் இல்லையா? சரி அவ்வளோ. மற்ற திரு ஜான் தனதுரை. வேற குருமூர்த்தி வரலையா? பேக்கு இது அப்படியே கொடுத்துடலாமா? யாரு? ஜெய்சிங் ராஜா. ஜெய்சிங் ராஜ். ஜான் கொடுக்க. ஜான கொடுக்க. அடுத்தது திரு குருமூர்த்தி. குருமூர்த்தி.
திரு தேவராஜ். திரு பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் 4 பேர் கொடுக்க சொல்லுங்க. அடுத்து பாலகிருஷ்ணன் கொடுக்க சொல்லுங்க. திரு ஜெயபிரகாஷ் லட்சுமணன். திரு ஜெயபிரகாஷ். திரு எபனேஸ்வர் ஜெபராஜ். திரு ஞானபூபன். திரு எபனேஸ்வர் ஜெபராஜ். அவ்வளோதானே? திரு பாஸ்கர். கோமதி. திரு கோமதி. வேற யாருக்கு வர வேண்டியிருக்கு? ராஜகோபால் இல்லை, ராமவரன் இல்லை, வடகோமன் இல்லை. வேற யாராவது எனிபடி யாராவது நீங்கள் ஷீல்டு வாங்காமல் இருக்கீங்களா ப்ளீஸ்? யாராவது எனிபடி? இல்லை, ஒரு ஷீல்டு எப்படியும் கொடுத்துட்டு திரும்பி வாங்க. நம்ம இப்போ திரும்ப கொடுவோம் சார். அது உங்கள் இது ரெடி ஆகலை. திருப்பி நாங்கள் எனிபடி எல்ஸ் யாராவது? ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, யாராவது 2 நிகழ்ச்சி ஏற்பாடு கலர்ந்தது, எல்லாம் சிறப்பிட்டது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இதான் ஃபீட்பேக். நன்றி. எனிபடி எல்ஸ்? எனிபடி? ஏன்னா எல்லாருமே ஒரு ஒருங்கிணைப்போடு செஞ்சோம். சில குறைகள் இருக்கலாம், மன்னிக்கலும். நீங்கள் நிறைகள் இருந்தால் உங்களுடைய போஸ்டிங்கில் நம்ம போடுங்க. குரூப்பில் எப்படி இருந்தது, எப்படி என்ஜாய் பண்ணீங்க, இதெல்லாம் நீங்கள் குரூப்பில் போட்டால் தான் எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் அடுத்ததுக்கு நாங்கள் தயாராகப்போம். இல்லை, நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கு மேக்ஸிமம் எனக்கு இன்றைக்கு ஒர்க் இருக்குது, எல்லா ஒர்க் இருந்துச்சு. பட் நான் இன்றைக்கு கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்தேன். பட் எனக்கு வரும்போது கொஞ்சம் டல்லாக தான் வந்தேன். எப்படி இருக்குமோ என்னமோ தெரியல நண்பர். அதை முடிவு பார்க்கும் பொழுது உண்மையில் இவ்வளவு கிராண்டாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாப்பாடு விஷயமும் சரி, இந்த பேக் விஷயமும் சரி, பேட்ச் விஷயமும் சரி, எல்லா விஷயமும் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் அந்த அளவுக்கு அவங்க கேர் எடுத்து எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. உண்மையிலே ரியலி இந்த இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த எல்லா காரியங்களுக்கும் உண்மையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பர். எல்லாமே நல்லா சூப்பராக. ஒரு சின்ன விஷயம் கூட அதை கேர்லெஸ்ஸாக எடுக்கலை. சின்ன விஷயம் கூட அதை கேர் எடுத்து செஞ்சுருக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டத்திற்குரியது. 2வது, நம்ம எல்லாருமே சந்தித்தது ஒரு பெரிய விஷயம். நான் யோகராஜெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. யோகராஜை சந்தித்தது, மற்ற நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளை சந்தித்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது நல்ல ஒரு ஏற்பாடு. இதற்கு முயற்சி எடுத்த திரு பக்கீர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொல்கிறீங்களா? ஒரே பொருளாதாரத்தை
எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி தருவதற்கு பொருளுதவி செய்த அனைத்து நண்பர்களுக்கும் பொருளாதார குழு சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஒரு நண்பர் கொடுத்தது வரை மொத்தம் 3,32,500 ரூபா மொத்த ரூபா எனக்கு வந்து சேர்ந்தது. செலவு ஜஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் ஆச்சு, அதை நாங்கள் சமாளிச்சுக்கிறோம். மற்றபடி வேறு எந்தவித எக்ஸ்ட்ரா அதிகமாக ஒன்றும் செலவழிக்கலை, கட்டுப்பாடோடு தான் செலவு பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நாங்கள் பேர் பண்ணிக்கிட்டு தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடத்தி தந்தார்கள். நம்முடைய இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய பாலிடெக்னிக்கில் ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாருமே உணர்வுபூர்வமாக பேசினீர்கள், சிறப்பாக பேசினீர்கள். உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே உணர்ச்சி பூர்வமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்முடைய இப்போ உள்ள பிரின்சிபல் ஹெச்ஓடிஸ் எல்லாருமே அப்படி பிரமித்து போனார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. இங்குள்ள நிகழ்ச்சிகளும் மிகவும் சிறப்பாக நம்முடைய கற்றார் அவர்கள் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் எல்லாத்தையும் உற்சாகமாக வைத்து நன்றாக செய்தார்கள். நன்றி. அதே போல் நம்முடைய ஈவெண்ட்ஸ் ப்ரோக்ராம் மிகவும் அவர்கள் தங்களுடைய திறமையை மிகவும் காட்டி நம்மை உற்சாகமாக வைத்திருந்தார்கள். ஒரு சிறு நிமிடம் கூட நம்மளுக்கு ஒரு மன சோர்வு வரவில்லை. ரொம்ப சந்தோஷம். திஸ் இஸ் த ஃபீட்பேக் பை மீ. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி உண்மையிலே நான்லாம் இப்படி நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பாக நடந்திருக்கு. ஆனந்தத்தின் உச்சத்தை அடைஞ்ச நாள் இன்னைக்கு. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக இருந்தது. சிம்பிளாக சொல்லணும்னா சூப்பர், அவ்வளவு அருமையாக இருந்துச்சு. மகிழ்ச்சி. நல்லதே நடக்கும், வாழ்வோம் மகிழ்வுடன். நன்றி. இந்த குரூப் ஆரம்பித்ததுலேருந்து அவங்க கமிட்டியிலேருந்து எல்லா ஏற்பாடுகளும் ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சாங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்தது. நான் வரும்போது ரொம்ப கொஞ்சம் பயந்து தான் வந்தோம், எப்படி இருக்குமோ என்னமோன்னு. இங்கே எல்லா நிகழ்ச்சியும் ரொம்ப சிறப்பாக நல்ல அருமையாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நிகழ்ச்சி தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி. இறுதியாக நமக்கு இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செஞ்சிருந்த திரு ஜூட் அவர்கள், ப்ளீஸ் கம். ஜூட் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியும், என் அண்ணனுடைய வெகு நெருங்கிய நண்பர். வாழ்த்துக்கள். அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க கூட சேர்ந்த மேடம்ஸு, அப்புறம் கீபோர்டு சவுண்ட் சிஸ்டம் அட்ஜஸ்ட் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. வீடியோஸ் அண்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லோரும் வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். அனைவரும் கடைசியாக ஒரு இறுதி டான்ஸ் முடிச்சுட்டு வண்டி ரெடியாக இருக்குது. பீச்சில் கொஞ்சம் நேரம் அதான் அங்கே தான் பீச்சில் முத்து இல்லை முத்து பீச் ஹலோ எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? இறங்கலாமா? எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்து விட்டால் சாஸ்திரங்கள் ஓடிவிடும். எந்த சாஸ்திரம் இருந்தாலும் ராத்திரி வந்துச்சா முடிஞ்சது. சரி, ஓகே. ரெடியா இருக்கிறீங்களா? எங்களோட சேர்ந்து ஆட ரெடியா? வாங்க பாய்ஸ். ரெடி, ஸ்டார்ட் மியூசிக். Come on, everybody. Jenny.
எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாஸ்திரங்கள் ஓடிவிடும். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாஸ்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பெண்ணிருக்கு வட்டமீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பம். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாஸ்திரங்கள் ஓடிவிடும். Come on everybody. Hey, 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 hey. La 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 la. காலம் சல்லாப காலம் உலகம் உல்லாச கோலம். இளமை ரத்தங்கள் ஊறும் உடலில் ஆனந்தம் ஏறும். இன்றும் என்றும் நம் உலகம். உலகம் நமது பாக்கெட்டிலே வாழ்க்கை பறக்கும் ராக்கெட்டிலே. இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பெண்ணிருக்கு வட்டமீடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் பத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாஸ்திரங்கள் ஓடிவிடும். டும் டும். லா லா லா. காலை ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில் கேபரே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி. இனிமேல் நமக்கென்ன வேலி? வேகம் தூக்கம் தேவையில்லை. தித்திக்க தித்திக்க பேசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு பெண்ணிருக்கு வட்டமீடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமின்றி. Come on everybody. La la la. La 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 la. ஆடை இல்லாத மேனி அவன் பேர் அண்ணாலில் ஞானி. இன்றோ அது ஒரு ஹாபி. எல்லோரும் இனிமேல் பேபி. வேகம் தூக்கம் தேவையில்லை. தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டை. Come on everybody. தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டும். Join me. தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு. தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு. கடவுள் படைத்த உலகம் இது. மனித சுகத்தை மறுப்பதில்லை. கட்டழகு பெண்ணிருக்கு வட்டமீடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்.
எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாஸ்திரங்கள் ஓடிவிடும். தேங்க்யூ 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 ஸோ மச். சூப்பர் சூப்பர் சூப்பர், அடிப்பொலி. அருமையாக எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து சிறப்பாக வந்து நடனம் ஆடிக் கொண்டு நிகழ்ச்சியோட நிறைவாக தேசிய கீதம் இசைக்கப்படுகின்றது. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा. दब सुबना में जागे दब सुबासी मागे जागे दब से दादा. जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता. जय हे जय हे जय हे जय 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 हे. Thank you all. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you so much.